முடித்த நாளா கை குழந்தை இல்ல ஐயா நாககண்ணி பெண்ணு குந்தான் நாகராஜா மன்னனுக்கோ குழந்தை இல்ல கவலை ஐயா கொடுங்கவலை ரொம்ப உண்டு மதலை இல்ல கவலை ஐயா மனக்கவலை ரொம்ப உண்டு பிள்ளை இல்ல கவலை ஐயோ ஐயா கவலை பெருங்கவலை ரொம்ப உண்டு கவலையோட இருக்கும் போது நாககண்ணி பெண்ண வேலும் மன்னனிடம் சொல்லுவாளாம் எங்க நவராசம் மன்னா நான் தான பெண் பிறந்த நாட்டில் வேற பெண் இல்லையா நான் தான மலடான நாட்டில் வேற மலடில்லையா ஐயோ பாவி தெய்வம் நான் என்னத்தை தொட்டாலோ ஐயா தொட்டதெல்லாம் மலடாச்ச நாககண்ணி பெண்ண வேலும் நாகராஜா இடமதில் எவ்விதமா சொல்லுகிறான் எங்கானவ கேளும் கையால வளர்த்ததோரு கரும்புனையும் மலடாய் வேலனில மேய்ந்து வாரும் வெள்ளாடு மலடாய் காணலில் அமைந்துவார் காராம்பசு மலடாய் குப்பைய களைத்துமே ஏன் குப்பை கோழி மலடாய் எங்க நவ கேளும் ஐயோ நாள ஒரு காலத்தில் ஆன சடைக்குமான அரமனையில் காலார் குதிரை அது சடைக்குமான கொட்டாரத்தில் காலார் மாடு வந்து சடைக்குமான மந்தையில காலார் வெள்ளாடு சடைக்குமான் வேலியில காலார் குப்பை கோழி சடைத்துதான் குப்பையில காலார் நாம் பாவி சடைத்தேனானா பாவி நான் சடைத்தேனானா எனக்கு பாங்கி நிறைய தஞ்சம் ஐயா எங்க நவ கேளும் ஐயோ அன்று மட்டும் இல்லை அருங்கிலியா பெண்ண வேலும் கையால வைத்ததோர் கன்றுகளும் மலடாய் அன்னைக்கு சொல்லுவார் சாலையில ஒரு மரமா சாதி மரங்காயாம்
சனத்துக்கும் தாழ்வான் சாதி மரம் காய்ப்பதப்போ சாதி மரம் காய்ப்பத நான் சனத்தாருடன் சேர்வதப்போ எங்கனவா ராஜமன்னா ராஜமன் குப்பையில ஒரு மரம்மா புன்ன மரம் கொண்டு வைத்த புன்ன மரம் காயாம குளத்துக்கும் தாழ்வான புன்ன மரம் காய்ப்பதப்போ ஐயா காய்ப்பத நான் குளத்தாருடன் சேர்வதப்போ முத்தத்துல ஒரு மரம்மா முருங்க மரம் கொண்டு வைத்த முருங்க மரம் காயாம மூத்தாருக்கும் தாழ்வான முருங்க மரம் காய்ப்பதப்போ மூத்தாருடன் சேர்வத அரங்கிலியா பெண்ணவேல் அன்னைக்கு நாளை அன்று மட்டும் இல்லை கூட வைத்த தென்னம்மாரம் கொலை கொலையா காய்ச்சிருக்க பாவி வைத்த தென்னம்மாரம் பாவி வைத்த தென்னம்மார் இன்னும் பால கூட வரவேயில் அவன் நாகராஜன் தேவியாவா நாககன்னி பெண்ணவேல் மன்னனிடம் சொல்லுவா எல்லையில ஒரு மரம்மா ஏழை மரம் கொண்டு வைத்த அது ஏலக்கா காயாம் எனத்துக்கும் தாழ்வான் ஏலக்கா காய்ப்பதப்போ ஏழை மரம் காய்ப்பத நான் இனத்தாருடன் சேர்வத அருங்கிலியாலானவேல் அழகாக சொல்லும் போது அப்பமே சொல்லுவா எங்கனவ கேளுமை மதலை அது இல்லாம் மாநிலத்தில் துற்றுதார் குழந்தை அது இல்லாம் கோவலயத்தில் துற்றுதார் பிள்ளையது இல்லாம் பிள்ளையது பேருலகில் தூற்றுதார அம்மா அம்மா நாககன்னி என்னம்மா துற்றுதார் என்னிடத்தில் சொல்லும் யாவை கேளுமை உங்களை மலடன் என்றும் என்ன ஒரு மலடினோ மலட மலடி
மலட மலடி இந்த மாநிலத்தில் தோற்றுதா எங்க நவராசமண்ணா நீங்க தான் மலடுதானோ இல்ல நாம்பாவி மலடுதான் எனக்கு ஒன்னும் தெரியல. ஈயம்மா என்ன சொன்ன நீங்க மலடா நான் மலடாவா அடவாத பத்தி ஈயம்மா ஆணுல மலடுதான அன்னும் இல்லை இன்னும் இல்லை அறவே கிடையாதம்மா பெண்ணுல மலடுதான் பெண்ணுல மலடுதான் இந்த பேருலகில் ரொம்ப உண்டு. காதேலதான் கேட்டுட்டால கேட்டுட்டால அம்மாளானாக கண்ணி முத்து முத்த கண்ணீர முகமெல்லாம் வடிக்கால பவளம் போல கண்ணீர ஐயா கண்ணீர பக்கமெல்லாம் வடித்துட்டால அவ பக்கமெல்லாம் வடித்துட்டால எங்க நவராசமண்ணா என்ன அடித்தாலும் அடித்திடுங்கோ அகுமானமா பேசாதீங்கோ கொன்னாலும் கொன்னுடுங்கோ குளங்குத்தி பேசாதீங்கோ அடுத்தவன் துத்தினாக்கா ஆரி போகும் எம்மனல் கொண்டவன் தூத்தினாக்கா கொண்டவன் தூத்தினாக்கா கோடி மன தூத்து ஐயா ஆரம மகளாகிய நாககன்னியானவா நாகராஜன் இடத்திலே சொல்லுகின்றா சொல்லுகிறா எங்க அனவா கேளுங்கோ கேளுங்கோ என்ன பாவம் நாம செய்த அருங்கிலியாளானவா மன்னனிடத்திலே புலம்புகிறா மன்னா கேளுங்கோ மன்னாதி மன்னவா கேளுங்கோ ஆண்டியனா அடிக்கலையே மன்னவா ஆற கொடுமை செய்யலைய மன்னா மன்னா பிச்சை கேட்டு வந்தவன பின்ன வர சொல்லலையே ஐயோ பாவி தெய்வம் இது என்ன மாயம் தெரியலைய கொத்த குறைத்தேனா குற மரக்காலந்தேனா அது ஒன்னும் புரியலைய என் கனவா கேளுங்கோ அரும மகளானவா அழகாகவே சொல்லுகிறா ஐயா வேற என்ன பாவம் செய்தோம் நமக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லையா என்ன
பொட்ட பிள்ளை இருக்கு ஐயா. ஆமா ஐயா, எல்லாம் அக்ரிமெண்ட் எழுதி போட்டு வச்ச மாதிரி இருக்காங்களே ஐயா. ஆமா ஆமா, ஆண்டவன் கையிலேயே இருக்கு. கடைசி காலத்துல வந்து காலை கட்டுது. சரஸ்வதி அம்மா யார்கிட்ட இருக்குன்னு நினைக்காத அங்கதான் இருப்பா. ஆமா ஆமா, நல்ல எண்ணம் வேணும்யா. நல்ல எண்ணம் இல்லையா? ஒரு தொழில் படி உடம்புதாங்களே ஐயா. ஆமா, படிக்கட்டுவா, பெண்ணை தேஞ்சா போது வேற தாளத்துக்கு வாங்க கொஞ்சம் அடிக்கட்டும். எனக்கு வேண்டாமியா. அப்படி எதிரிங்க ஐயா. ஆமா, திருந்துங்க ஐயா, தொழில திருத்துங்க ஐயா. அக்ரிமெண்டா என்ன அக்ரிமெண்டா போட்டுருக்கீங்க? பேரன் தாத்தா மாத்திக்கிட்டாங்க. நாளெல்லாம் எடுத்துனா என்னையா? பேரன் தாத்தா மாத்தி அடிக்காண்டியானப்பா. ஆஹா, என்ன பாவம் செய்தோம்? சரி ஐயா. ஐயா, நம்ம இதெல்லாம் வந்து விடியுத விடிஞ்சிட்டுதா ஐயா. அட பாவி, அந்த நாக கண்ணியானவா ஏ கண்ணீரை வடிக்கா அப்பமே சொல்லுதா இதா அருமம் மகளான வேலும் அழகாக சொல்லுதா எங்க நவராஜ மன்னா என்ன பாவனாம செய்து இதுவரைக்கும் குழந்தையில் இது யாரு செய்த பாவம் தான் அப்பா செய்த அநியாயம் தாத்தா செய்த தீவினை பாட்டி செய்த கர்மம் தான் இன்னைக்கு எந்தலையில் விடிந்தேனே ஐயா என்னமா எந்திரியலைய அவன் நாககண்ணி பெண்ண வேலும் நாகராஜன் இடமதில் அழகாக சொல்லுதால் இது ஊருதான் தலைவீதி இல்ல உடையாளி சுவாதி நாககண்ணி பெண்ண வேலும் நாகராஜன் இடமதியில அப்பமே சொல்லுவாளாம் எங்க நவராசம் அண்ணா இன்னைக்கு நாளையில கத்தேரிக்கா தோட்டத்தில் காய் பறிக்க மதலையில் பாவைக்கா பந்தலில பந்தடிக்க பாலனில்ல வெள்ளரிக்கா தோட்டத்தில் விளையாட குழந்தை இல்ல அரும மகளான வேல் மழை பெய்த முத்தத்தில் மண்ணலைந்த கையால் மடி பிடிக்க மதலை இல்ல ஐயோ பாவி தெய்வம் அன்று மட்டும் இல்ல ஐயோ அருங்கிலியா பெண்ண வேலும் நெறகுடத்து தண்ணீர நின்றாலம்ப குழந்தை இல்ல என்ன பாவம் நாம செய்தோம் என்ன பாவம் நாம செய்தோம்
இதுவரைக்கும் குழந்தை இல்ல. அவன் நாககன்னி பெண்ணவேளும் அந்த நாககன்னியான பெண்ணானவள் நாகராஜனிடத்திலே சொல்லுகிறா மன்னா என்ன பாவம் செஞ்சோம்? என்ன பக்கத்து வீட்டுக்காரி ஆமா பங்கஜா 10 பிள்ளைக்கு தாயா இருக்கால. அந்த பங்கஜா 10 பிள்ளைக்கு தாயாகி போட்டாள. எதிர்த்த வீட்டு மங்களம் 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா. மங்களம் 7 பிள்ளைக்கு தாயா இருக்கிறா. ஐயா என்ன காலு நொண்டி கையை நொண்டி. ஆமா காலு நொண்டி கையை நொண்டி. அத கணக்கெடுத்து பார்க்கும்போது என்ன அவளை 7-8 பிள்ளை பெற்றிருக்கான். ஆமா ஆமா 4 மசூர்ல 8 பிள்ளைய பெற்றுட்டா. ஐயா 4 தடவை குழந்தை பிறந்ததுக்கு 8 பிள்ளை பிறந்துட்டு ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் 2 பிள்ளை தரிச்சிட்ட. ஆமா ஆமா 4 2 8. ஆமா 8 டிக்கெட் இருக்கு ஐயா. சோறு பொங்கி முடியாம 4 அடி அரிசி கேஸு அரை கேஸு காலி ஆயிடுது. சாயங்காலம் கேஸு காலி ஆயிடுது. ஊராங்க கிடந்து நவட்டிடுதுவோ. 1 2ன்னா சோறு மிச்சம் வரும். முந்தினவங்க கை பணியாரம்னாலும் அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குவோம். ஆமா டிக்கெட் எடுத்துடலாம். யாராவது வேணுங்களா? ஆமா ஐயா அதே நேரம் என்ன அந்த நாககன்னியான பெண்மணியால் கடவுளே என்ன எந்த அறத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளைக்கு தாயா இருக்கால. அப்போ ஒரு சூழ்நிலை ஒன்று குறைஞ்சிட்ட. அடபாவி என்ன நான் அறிமுடிவா விதி முடிவா விதி முடிவா விதி முடிவா. ஒரு பிள்ளைக்கும் தாய் இல்லையா மன்னா. தாயிலை மன்னாதி மன்னாவூ. ஐயா என்ன ஒரு ஆணுந்தான் இல்ல இல்ல ஒரு பெண்ணாவது கிடைக்கலாம். ஒரு வயசுலயா இருக்கா இவா? எவ்வளவு நாளாவது ஐயா மாலை மணஞ்சூடி குழந்தை பாக்கியமே இல்லையே. ஆமா ஆமா டாக்டரை பார்த்து பார்க்கணும் ஐயா. ஆமா அப்போ என்ன எத்தனை இருந்தாலும் குழந்தை இல்லைன்னா ஆமா நம்மளை என்ன சொல்லுவாங்க? அப்பா என்ன இரிசி மலடினி ஏனலாமா பேசுதாங்க. ஆமா ஆமா ஐயா என்ன தண்ணிக்கு போனோம்னா தண்ணிக்கு போனா குழந்தை இல்லாம தண்ணிக்கு போனா என்ன சொல்லுதா? ஐயா ஏன் கொஞ்சம் பொறு. ஆமா ஆமா தொட்டில் புள்ள அழுதா. ஏ அம்மா தண்ணி தண்ணின்னு எங்களெல்லாம் பிடிக்க விட மாட்டேங்க. ஒரே அடியா இடிச்சு தள்ளிடுவாருக்கு. ஆமா நாங்கெல்லாம் பிள்ளை பத்தவா நீ இடிச்சோன்னா தாங்க மாட்டோம். ஏ அப்பா பாருங்களா அப்படி வந்து நிக்காலையா குடமும் கையுமா. அவன் முத தண்ணிலாம் வேணுங்க. அப்படி என்ன ஏனாலாமா பேசுதாங்க. ஆமா ஐயா அவமே சொல்லுதா சொல்லுகிறா என்ன ஐயா தாங்கரையோர் அகமானமா பேசுதா. கிணத்தாங்கரையோர் கேவலமா பேசுதா. அன்னைக்கு நாளை குளத்தாங்கரையோர் குறைவாக பேசுதா. மர்மமகாலான வேலோ அழகாக சொல்லுதால அன்னைக்கு நாளையில எங்கனவராசம்மன்னா மதல எது இல்லாம நாள ஒரு காலத்தில மாண்டு மடிந்தோமானா நாமலுட அரமனையில
ஐயா அரமனை போராட்டம் நடக்கும் ஐயா. அம்மா அம்மா கேளு அம்மா, என்ன போராட்டம் என்று தான் கேட்கும்போது எங்க நவராசம் அண்ணா மாண்டு நாம மடிந்தன்னைக்கு சொக்காரஞ்சுவக்கார் செத்தன்னைக்கு கடக்கார் சவம் எடுப்பான் முன்னால் சவம் எடுப்பான் வீட்டு கதவடப்பான் பின்னால் சொக்காரம் போராட்டம் சுடுகாடு மட்டும் தீராது இனத்தானுட போராட்டம் இனத்தானுட இடுகாடு மட்டும் தீராதையா. மகளான வேல் நாககன்னி பெண்ண வேல் அப்பமே சொல்லுவா குழந்தை அது இல்லாமல் குளத்தாங்கரையோரம் குடமெடுக்க போராட் தெப்ப நல்ல குளத்தோர் செம்பெடுக்க போராட் கிணத்தாங்கரையோர் கிண்டி தூக்க போராட் ஆத்தாங்கரையோர் ஆத்தாங்கரையோர் அங்கங்கரைக்க போராட்டம் யானு ஒண்ணு இருக்குமான் அன்னைக்கு நாளை அரமனைய காத்திருப்பான். பெண்ணு ஒண்ணு இருக்குமான் பெண்ணு ஒண்ணு அவ அடுக்கலைய காத்திருப்பான். அரமனைக்கு ஆணும் இல்ல அரமனைக்கு ஆணும் இல்ல அடுக்கலைக்கு பெண்ணும் இல்ல. வீதி வர பெண்ணும் இல்ல வீதி வர பெண்ணும் இல்ல காடு வர ஆணும் இல்ல. நாக கன்னியாகிய பெண்மணியானவா மதலை இல்லாமல் 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 மன்னனிடத்திலே புலம்புகிறா புலம்புறாள் புலம்புறா அரங்கிலியாலானவாதை நேரம் என்ன என்ன பகவான எங்க அனவா கேளுங்கோ 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 மன்னா அன்று மட்டும் இல்ல ஐயா வேற என்ன என்ன சுவாமி நாளைக்கு நீங்க மாண்டு மடிந்தன்னைக்கு ஒருவருமே வரமாட்டோம் ஐயா. என்ன மாண்டு மடிந்த அன்னைக்கு அவன் போன போக்க பார்த்தியோ அவன் வீட்டுக்கு போகலாமா கிடக்கட்டும் செத்து அது நேரம் ஆமா
அந்த அம்மா சொல்லுதா அக்கம்பக்கத்துக்காரனை பார்த்தானா வரக்கலையோ ஐயா ஆ நீங்க நாளை மாண்டு மணிந்தீங்கன்னா ஆமா நம்ம 2 பேரும் செத்த அன்னைக்கு ஆமா நமக்கு எவ்வளவு பொன்பொருள் இருந்து என்ன செய்ய எல்லாம் இருந்தாலும் ஒண்ணும் இல்லையா எவ்வளவு மண்மனைகள் ஆமா எவ்வளவு ரத்தினங்கள் விலை மதிப்பில்லாத ரத்தினங்கள் இருந்து என்ன செய்ய முடியும் ஆமா உலகத்துக்கு தாங்கக்கூடிய அளவுல ரத்தினங்கள்லாம் இருக்கு என்னையா பையன் ஆமா அது ஆள வேணும்லையா பிள்ளைகளே ஆமா போனா போச்சு வந்தா வந்து கோடி கோடியா இருந்தாலும் கொடுக்க பண்ணணும்லையா ஆமா ஆமா ஒரு 10 ரூபா தாங்கலாம் எனக்கு கொடுக்க பண்ணனாலும் கொடுத்தது ஆளுக்கு சொல்லணும்லையா அவர் 10,000 தாங்கலாம் கொடுக்கக்கூடிய மனசுக்காரரு வட்டி ஐயா வாரம் 500 வட்டி ஐயா வார வட்டி மாச வட்டி கிடையாது வார வட்டி ஐயா என்ன கழிய 10,000 கழிஞ்சிரும் ஐயா சீக்கிரம் கழிஞ்சிரும் முதல் தந்தனே கழிஞ்சிரும் கழிய மாட்டேன் கையா கழிஞ்சிரும் வட்டிக்கு வாங்கினா முதல் தந்தனே கழிஞ்சிரும் அதே நேரம் அரும மகளாகிய நாகக்கண்ணி நாகக்கண்ணி மன்னனிடத்திலே சொல்லுகிறா ஆமா அண்ணா என்ன நாளை ஒரு காலம் நாம ஆண்டு மடிந்த அன்னைக்கு அன்னைக்கு எவ்வளவு பொன்பொருள் இருந்தாலும் ஆமா ஒரு சின்ன காரணம் என்ன அண்ணா ஆ, மல்லியாதே ஒரு பாத்தி மல்லியாதே ஒரு பாத்தி தீயா, மாநிலத்தில் பேருபாதி மாநிலத்தில் வேறுவாதியா நாள ஒரு காலத்தில ஒரு காலத்தில் ஆண்டு நாம மடிந்தோமானா ஆண்டு ராம படிந்தோமானால் நாம 2 பேர்களுக்கும் நாம 2 பேர்களுக்கும் மல்லிகட்டி பூஜை செய்ய மல்லிகட்டி பூஜை செய்ய மல்லிகட்டி பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய மதல இல்லா மாபாவி மாபாவி பிச்சியா ஒரு பாத்தி ஒரு பாத்திய பின்னங்கூடு பேருபாதி என்னங்கோடு வேறுவாதிய நாள ஒரு காலத்தில ஒரு காலத்தில் மாண்டு நாம மடிந்தோமானா ஆண்டு நாம மடிந்தோமானால் நம்ம 2 பேர்களுக்கும் 2 பேர்களுக்கும் பிச்சி கட்டி பூஜை செய்ய கட்டி பூஜை செய்ய பிச்சி கட்டி பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய பிள்ளை இல்லா பெரும்பாவி பெரும்பாவி கொழுந்தோதான் ஒரு பாத்தி கொழுந்தோ ஒரு பாத்திய பவலயத்தில் பேருபாதி வலயத்தில் வேறுவாதிய கொழுந்து கட்டி பூஜை செய்ய கட்டி பூஜை செய்ய கொழுந்து கட்டி பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய குழந்தை இல்லா கொடும்பாவி கொடும்பாவி பூஜை செய்ய யா நாககண்ணி பெண்ண வேலும் நாகராஜா இடமாதி நாகராஜா தானதான் சொல்லுதால
எங்க நவராசமண்ணா இன்னைக்கு நாளையில இதுவரைக்கும் குழந்தை இல்ல 50 வயதாச்சு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல பெண்ணும் இல்ல அருமலடை இருக்கிறோம் நாகனி பெண்ண வேலும் மன்னனிடம் சொல்லுதால எங்க நவ கேளும் ஐயோ எத்தனையா இருந்தாலும் அரும மகளான வேலும் அன்னைக்கு நாளையில அழகாக சொல்லுவாள் ஐயா ராஜமன்னா ராஜாதி ராஜமன்னாவா எத்தனை ஆனாலும் நம்மளுக்கு 50 வயதாச்சு ஐயா. ஆமா, பாதி வயசாச்ச பாதி பருவமாகி விட்டது. ஆணும் இல்ல பெண்ணும் இல்லையா மன்னா? இல்லையா இல்லையே மன்னவா. வாங்க நீங்க. ஆமா, அருமகளானவா ஆனவா அப்பமே சொல்லுகிறா சொல்லுகிறா எத்தனை இருந்தாலும் ஆமையா அரங்கிலியாளாகிய பெண்மணி செம்பு எடுத்து கூட அந்த செம்புல போடு. அண்ணா செம்பு அதே நேரம் ஆமையோ நாககன்னியாகிய பெண்மணி பெண்மணி மன்னா கேளுங்கோ மன்னா. எவ்வளவு பண்பொருள் இருந்து என்ன செய்ய எவ்வளவு மண்மனைகள் இருந்து அது செய்ய குழந்தை இல்லாம இந்த குவலயத்துல நாம இருக்கலாமா? மதலை இல்லாம இந்த மாநிலத்தில் நம்ம வாழலாமா? அதே நேரம் நம்ம கூட இருக்கக்கூடிய பண்பொருளை எடுத்து தானம் செய்தாலாவது நம்ம குழந்தை வரம் வாங்கணும். தான தர்மம் செய்தாலாவது குழந்தை தலைக்கானு பார்ப்போமே அப்படின்னு அந்த நாககன்னி நாகராஜனிடத்துல சொல்லுதா. ஏம்மா அதனால குத்தம் இல்ல, என்ன செய்யணுமோ செஞ்சுவோம். தான தர்மம் எவ்வளவு வேணுமோ அள்ளி அள்ளி கொடுமா. ஆமா, அப்போ ஏன் அகின் நினைதா ஐயாரும் மகளானவேல் அன்னைக்கு நாளை அன்னதானம் ஜரணதா அமுதானம் கோதா பூதான வஸ்திரதா பூதான அள்ளி அள்ளி கொடுக்கால அவன் நஞ்சையினை கேட்டவர்க்கு நஞ்சைகளை கொடுப்பாலாம். பிஞ்சையின்னு கேட்டவர்க்கு பிஞ்சைகளை கொடுப்பாலாம். வஸ்திரம் கேட்டவர்க்கு வஸ்திரங்களை கொடுப்பாலாம். அருங்கிலியலான வேலும் கோதானம் கேட்டவர்க்கு கோதானம் கொடுப்பாலாம். பூதானம் கேட்டவர்க்கு ஐயா கேட்டவர் அவ பூதானம் செய்யுவாளாம்.
அரும மகளான வேலும் அன்னைக்கு நாளையில தானம் தரும் மங்கள அள்ளி அள்ளி கொடுக்கால அப்பமும் குழந்தை இல்ல அரும மகளான வேலும் வாவில் கண்ட இடங்களெல்லாம் வாபுரத்தை கெட்டுவாள் சால கண்ட இடங்களெல்லாம் சத்தரத்தை கெட்டுவாள் பாலருட பசியமத்த பால் மடமும் கெட்டுதாள் அன்னமடம் தர்ம மாடம் அத்தனையும் நாட்டுதார் நீர்மடமா மோர்மடம் அழகாக நாட்டியல்லோ அருங்கிலியால் ஆன வேணும் நாகராஜா மன்ன வேணும் நாககண்ணி பெண்ண வேணும் தானோ தருமங்கள தானோ தருமங்கள தானே தான் கொடுக்கால தானே தான் கொடுக்கும் போது தானம் தருமா அத்தனையா அள்ளி அள்ளி கொடுக்காயா. ஆமா, சாப்பாடு கேட்டவருக்கு சாப்பாடு, வேட்டி கேட்டவருக்கு வேட்டி, துண்டு கேட்டவருக்கு துண்டு, பணம் கேட்டவருக்கு பணம், தங்கம் கேட்டவருக்கு தங்கம், வீடு இல்லாதவருக்கு வீடு, வயக்காடு இல்லாதவருக்கு வயக்காடு, நஞ்சைன்னு கேட்டவருக்கு நஞ்ச, பிஞ்சைன்னு கேட்டவருக்கு பிஞ்ச. ஆமா, பொண்ணும் பொருள் எல்லாம் கொடுக்காங்க, அள்ளி அள்ளி தான தர்மம் பண்ணதா. ஆமா, நாகராஜா நாகக்கண்ணி அன்னதானம் ஜரணதானம் பூதானம் கோதானம் வசிரதானம். ஆமா, சத்திரம் சாவடி பால்மடம் மோர்மடத்தெல்லாம் கட்டுதா. ஆமா, சாப்பாடு சத்திரத்துல யாருக்கு ஐயா? யாருக்கு? ஒண்ணு இல்லாதவங்களுக்கு ஐயா. ஒண்ணு வசம் இல்லாதவன், வீடு வாசல் இல்லாதவங்க, மண்ணமன் இல்லாதவங்களுக்கு. ஆமா, பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் ஐயா. ஆமா, சத்திரம் சாவடியில போய் சாப்பிடலாம், தூங்கலாம், ஆத்துல குளிக்கலாம். ஆமா, காவி வெட்டி உடுத்திக்கிட்டு போகணும். அரோகரா சிவசிவா சிவசிவா உத்தராட்சத்தை போடணும். ஆமா, ஒண்ணும் இல்லாதவன் போக வேண்டியதான் சத்திரம் சாவடிக்கு. ஆமா, இப்ப 2 பேருக்கு இல்லையா? ஒன்னும் வர சொல்ல ஒண்ணும் இல்லையா? சத்திரத்துல போய் முன்னக்கூடி சொல்லணும், ஐயா நான் சாப்பிட மத்தியானம் வாரேன், எனக்கு சாப்பாடு சத்திரத்துல கூட ஒரு ஆளுக்கு பொங்கித்தாங்க ஐயா. முன்னக்கூடி சொன்னா பொங்குவா, இல்லைன்னா போயிட்டு வா தம்பி அப்படிமா. வீட்டுக்கு போக. ஆமா ஆமா, சத்திரம் சாவடி அமைச்சா. பால் மடம் மோர் மடம், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு பச்சை பிள்ளைகளுக்கு பால். ஆமா, மோர் கேட்டவங்களுக்கு மோர். ரசம் ஐயா, மோர் சாப்பாடுக்கெல்லாம் ரசம் பாவி பானாக்காரம். நீர் மோர் கேட்டவருக்கு நீர் மோர், உரமோர் கேட்டவருக்கு உரமோர், சர்பத்து கேட்டவருக்கு சர்பத்து, லெமன் ஜூஸ் கேட்டவருக்கு லெமன் ஜூஸ். ஆமா, பழ ஜூஸ் கேட்டவருக்கு பழ ஜூஸ். அப்படியே வேணுங்க தான தர்மத்தெல்லாம் செய்தாங்க, செய்து வராங்க. புண்ணிய கர்மங்களை எல்லாம் புண்ணியத்தெல்லாம் செய்து கொண்டு வராங்க. நாகராஜன் நாகக்கண்ணி இருவர்களும். ஆமா, அவ்வளவு தான தர்மம் செய்தோம். ஆமா, அவருக்கு பாருங்க ஒரு குழந்தை இல்ல, பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லையா? என்ன செய்ய? அப்போ அந்த அம்மா சொல்லுதா, என்ன நம்ம என்ன தான தர்மமா செஞ்சு பார்த்தாச்சு, எவ்வளவு புண்ணியம் அள்ளி அள்ளி செலவு செஞ்சோமா, கையெல்லாம் பாருங்க தேஞ்சிட்டையா பணம் கொடுத்து இதுவரைக்கும் குழந்தை இல்ல. ஆமா ஆமா, ரூபாய் எண்ணி இந்த விரலே தேஞ்சு வச்சியா. என்ன செஞ்சு தஞ்சிச்சோ ஐயா? ரூபாய் வாங்கி இந்த விரல் தேஞ்சிட்டு ரூபாய் எண்ணி எண்ணி. ஆமா, விரல் மட்டும் தஞ்சிருக்கா, கைவிரல் தஞ்சிருக்கா? இந்த விரல் மட்டும்தான். இப்படிதானே தேயும் நம்மட்டணும், என்னன்னா எல்லா விரலும் தேயாது. எப்படி இப்படியா? இந்த விரல் மணி விளக்குனா இந்த பூரா கையும் தேயும், அதுக்குதான் இது இந்த விரல் தேயும். அப்போ என்ன அவ்வளவு தான தர்மம் செஞ்சு நமக்கு இன்னும் குழந்தை இல்ல. இல்ல இல்ல, இனிமேலுக்கு குழந்தை பிறக்க போகுது. இனிமே எங்க போவ? போங்காலத்துல எங்க குழந்தை பிறக்க போகுது?
அப்படின்னா அந்த அம்மா மனதில் என்ன கொண்டு கொண்டோ எத்தனை இருந்தாலும் ஆமா நம்மளுக்கு பின்னாலே இந்த நாகலோகத்தை ஆளணும். அதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல ஐயா. வேணும் வேணும். அப்போ நாகராஜா மன்னனை அழைத்தா, ஐயா எனக்குத்தான் குழந்தை இல்ல, ஒரு சின்ன காரணம், உங்களுக்கு இன்னொரு தாலி கட்டி பார்ப்போம் ஐயா. இன்னொரு கல்யாணம் முடிச்சு பாப்போம் ஐயா. உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு அவ வயத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா வயத்துல ஒரு புழு பூச்சி பிறந்தாலாவது அவனுக்கு அவ வந்த நேரம் மூத்தோடியாளுக்காக பிள்ளை பெற்றுருவா. ஆமா ஆமா. ஒரு மாராசி கால் எடுத்து வச்சு வந்த நேரம் அவளுக்கோ எனக்கோ குடிசையில இருக்கவும் 7 மாடு கட்டி வாழுவான். ஆமா என் வீட்டுக்காரி இப்படிதான் காலை தூக்கி வச்சு வந்தாயா. 2 ஏக்கர் நிலம் போச்சு, எருத்து பெற போச்சு, பால் மாடு போச்சு, மோட்டர் கிணறு போச்சு, அடுத்தால வீடு போச்சு, வாசல் போச்சு, வண்டி மாடு போச்சு, மைனஸ் செங்கிலி போச்சு, மோதிரம் போச்சு, ரேஷன் நட்டு போச்சு, எல்லாம் போயிட்டு தெருவில் நிக்கணும் ஐயா. ஆமா ஆமா. நான் மட்டும் இருக்கையா, யாரும் சாப்பாடு தந்தா வாங்கி சாப்பிட்டு இருக்க. அப்போ இன்னொரு கல்யாணத்தை முடிச்சா ஐயா வேண்டாம் வேண்டாம் ஐயா. போனது வந்துரும்தா? அது வராது வராது. போங்காலம் போய்கிட்டே தான் இருக்கும், வராது ஐயா. ஆனா அந்த அம்மா சொல்லுதா பாருங்க, உடஞ்சி சங்க ஊத்து பெரியாது ஐயா. ஐயா உடஞ்சி போயினா சங்க ஊத்து பெரியாது, சிமெண்ட் வச்சு அடைக்கணும். அடைச்சாலும் அது ஊத்து பறியாது ஐயா. டப்புன்னு வாங்கிரும். ஆமா வாங்காது. ரத்த ஓட்டம் சுண்டின பிறகு ஒரு பானும் ஒண்ண முடியாது ஐயா. அப்போ ஆமா அந்த நாகின் என்ன சொல்லுதா, என்ன சொல்லுறோம், எனக்கு பின்னால ஆமா நம்ம நாகலோக பட்டணத்தை ஆளுவதற்கு ஒரு குழந்தை கண்டிப்பா வேணும். வேணும் வேணும். அண்ணா என்ன என் வயத்துலதான் குழந்தை இல்ல, இல்ல இன்னொரு தாலி கட்டி பார்த்தோம் அவ வயத்துல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நான் கொஞ்சம் விளையாடி அம்மா ஐயா என்ன இந்த நாட்டை ஆளும்ல ஐயா. ஆளு